வெல்கம் டு மேச்சிசை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மெரினா பீச்ல வந்து இருக்கோம். ஸோ மெரினா பீச்ல வந்து இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியன்ல என்ன கேட்க போறோம்னா, ஸோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன், ஸோ விபச்சாரத்தை வந்து லீகல் பண்ணியிருக்காங்க. இது சரியா தவறா? இதனால பெண்களுக்கு வந்து சேஃப்டி அதிகமாகும் சொல்றாங்க, ரேப் கேஸ் கம்மியாகும் சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராஸ்டியூஷன் லீகல் பண்ணது சரியா தவறான்னு பொதுமக்கள்கிட்ட வந்து கேட்க போறோம். ஸோ வாங்க நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ராஸ்டியூஷன் வந்து லீகல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து ரேப் கேஸ் கம்மியாகுமா ஆகாதா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பா கம்மியாகும். ஏன்னா இப்போதைக்கு ரேப் கேஸ் இது லீகல் ஆக்கிட்டாங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ண போறாங்க. எல்லாமே லீகல் ஆயிடுச்சுன்னா ஈஸி தான். அதனால இது ஒரு ஒர்க் தான் சொல்றாங்க, மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி இது ஒரு ஒர்க்குன்னு சொல்றாங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூல இஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் தான். என்ன சொல்லணும்னா ஓகேங்களா, கள்ளக்காதலுக்கு இது எவ்வளவு பரவாயில்லைங்க? பெஸ்ட் தான். ஏன்னா கள்ளக்காதல் எவ்வளவு பரவாயில்ல. ஏன்னா மென்னோட லஸ்ட் யாராலும் தடுக்க முடியாதுதான். அதனால இது லீகல், எனக்கு ஓகே தான். இதனால கம்மியாகும், பெண்கள் கம்மியா தான் ஆகும். 100% கம்மியாகும், எனக்கு தெரியும். ஓகே சார், தேங்க்யூ. சார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஒரு சட்டம் வந்து போட்டாங்க, ப்ராஸ்டியூஷன் வந்து லீகல் பண்ணிடலாம். அதாவது அவங்க விருப்பப்பட்டு காசு கொடுத்து அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், அது வந்து அது ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதனால ரேப் கேஸ் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? இப்போ அந்த மாதிரி எதுவும் லீகலா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ ரீசெண்டா வந்து லேடிஸ் சின்ன குழந்தைங்க இருந்து எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. இப்போ ஏன்னா வந்து எங்க போனாலும் வந்து ரொம்ப ப்ராஸ்டியூட் ஏதாவது அது வந்துருச்சு அப்படின்னா, நம்ம கொஞ்சம் வந்து நம்ம லேடிஸ் நம்ம ஃபேமிலியும் சரி, இப்போ யாராவது சிஸ்டர் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு இதாகும். அது வர்றதுனால கொஞ்சம் ஓகே தான். என்னோட தாட் படி ஓகே தான், நல்லதுதான். ஏன்னா வந்து நம்ம அவங்க விருப்பப்பட்டு தானே அதுக்கு இது பண்றாங்க. அப்படிங்கிற போது அது ஓகே தான். ஏன்னா வந்து நமக்கு வந்து நம்ம சிஸ்டர்ஸ், நம்ம ஒய்ஃப் யாரா இருந்தாலும் வந்து இப்போ ஏதாவது போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது தப்பு நடக்கிறது அது கொஞ்சம் குறையும்னு என்னோட கருத்து. தேங்க்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ராஸ்டியூஷன் வந்து லீகல் பண்ணியிருக்காங்க. ஸோ விபச்சாரத்தை வந்து லீகல் பண்ணிட்டாங்க. இது வந்து சரியா தவறா? இதனால பெண்களுக்கு வந்து இந்த ரேப் கேஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து எப்படி, என்ன நினைக்கிறீங்க? மேபி எனக்கு தெரிஞ்சு கம்மி ஆகும்னு தான் நினைக்கிறேன். பட் வந்து ஒரு பெண் வந்துட்டு அவங்க விருப்பப்பட்டு இது பண்றாங்க. பட் அதை நம்ம சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. என் சைடு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இது வந்து செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். காரணம் இப்ப கல்ச்சரே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கள்ளக்காதல் இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. சோ இது உங்களோட கருத்து என்ன கிடையாது? அது பேசிக்கிறாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு செட் ஆகாதுன்னு. ஆனா இப்ப சாதாரண லேடிஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே அவங்க அப்படி இருக்காங்க, நான் அங்க போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. 100% அரெஸ்ட் ஆகுமான்னு கேட்டா டவுட் தான். பட் கம்மி ஆகும். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன் வந்து லீகல் பண்ணிட்டாங்க. இதனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாகும், ரேப் கேஸ் கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்ல முடியுமா? ஓகே, இதை பத்தி என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். பட் தப்பா ரைட்டான்னு தெரியல எனக்கு. பட் இதுவே இது வந்து பார்த்தோம்னா விபச்சாரம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்களோட தெரிஞ்சுதான் பண்றாங்க. அதாவது ரேப்பு இதுக்குமே ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரேப்புங்கிறது பார்த்தோம்னா ஒருத்தவங்களை வந்து பிடிக்காம வற்புறுத்தி பண்ற ஒரு செயல். விபச்சாரங்கிறது வந்து பார்த்தோம்னா அல்டிமேட்டா அந்த அவங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா மணி தான், மணிக்காக தான் வர்றாங்க. ஸோ ஒரு மணிங்கிற ஒரு தேவை அவங்களுக்கு இல்லை அப்படின்னா விபச்சாரம் அப்படிங்கிறது அவங்க வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மணி அவங்க சம்பாதிக்க வைக்கிறதுக்கு ஒரு வேலை, இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா விபச்சாரம் ஒண்ணுங்கிறது வரமாட்டாங்க. ஏன்னா பெண்கள் இல்லை அப்படின்னா விபச்சாரங்கிறது ஒண்ணு இல்லை இன்னைக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப பெண்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து ஈஸியா கிடைக்கிற மாதிரி இன்னும் அவங்களோட ஈஸியா, அதான் பெண்களோட வேலை வாய்ப்பு இன்னும் நிறைய நம்ம இம்ப்ரூவ் பண்றோம், இன்க்ரீஸ் பண்றோம். அப்படிங்கிற பட்சத்துல வந்து அந்த பெண்கள் வந்து விவசாய சம்பந்தப்பட்ட ஒரு வேலைக்குள்ள தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து குறையும். பட் அல்டிமேட்டா சுப்ரீம் கோர்ட் ஒரு பக்கம் இந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் வந்து பார்த்தோம்னா அரசாங்கம் என்னதான் நம்ம அப்படி கொடுத்தாலும் அப்படின்னா கடைசியில அதோட இது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நாம உபச்சாரத்துக்கு போறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. நம்ம போக வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்றதுல இருக்கு. பட் அரசாங்கம் என்ன இது போட்டாலும் போடலினாலும் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன அப்படி தேவை அப்படிங்கிறத நாம தான் வந்து முடிவு பண்ணணும். நம்ம கையில தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ என்னோட ஒப்பீனியன் இதுதான். ஸோ பெண்களுக்கு விபச்சாரம் அப்படிங்கிறது ஸோ இன்னும் அனதர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதை பண்றதுனால வந்து பார்த்தோம்னா பெண்கள் விருப்பப்பட்டு
விபச்சாரம், அதாவது எனக்கு வேலை கீழ இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம், விருப்பப்பட்டு விபச்சாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அந்த விஷயத்த. சரி, ஓகே. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த மாதிரி விஷயத்துல. சோ விபச்சாரத்தை தடுக்கிறதுக்கு வேணா பெண்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகளை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் எல்லாமே நான் கடைசியில் நம்ம கையில தாங்க இருக்குது. தேங்க்யூங்க. உங்களா? So recently, Supreme Court announces now prostitution is legal in India. Whether it's a profession, sex work is a work. No, what's your opinion about this statement? I think that like it's okay for like every person's perspective is different on it. Like my perspective is like someone is like have no other way to earn, so they are earning through prostitution. So I think it's okay for them. But I think if someone can earn other than this profession doing something else, that is better. But prostitution is also okay if there is no other way for like some people. So what's the benefit for this prostitution is legal? Is there any rape cases decreased in India? Definitely rape cases will decrease in India because prostitution will be legal, so more number of like prostitutes will increase. So rape cases will definitely decrease. Okay. So you're satisfied this statement? Is it good? Like if rape cases are decreasing, It's good actually. it's good if rape cases are decreasing. Okay bro, thanks. Okay. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து ப்ராஸ்டியூஷன் விபச்சாரத்தை வந்து லீகல் பண்ணிட்டாங்க. ஆமா ப்ரோ. ஸோ இதனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாகும், ரேப் கேஸ் கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது வந்து அவங்கவுங்க விருப்பம் தான் அவங்கவுங்க பண்ணிக்கலாம் ப்ரோ. அது வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்கு அது ஒரு தொழில், அவங்க பண்ணணும்னு நினைச்சா பண்ணிக்க வேண்டியதான். இதனால என்ன நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இதனால வந்து நம்மளுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? அவங்களுக்கு அது ஒரு வருமானம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். ரேப் கேஸ் இதனால கம்மியாகுமா? அதனால கம்மியா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காசு இருக்கிறவங்க அப்படி போயிருவாங்க. அது சப்போர்ட் பண்ணி பண்றேன்னா சொல்லாதீங்க, இது சும்மா நீங்க கேட்டதுனால சொல்றேன். சரி, ஓகே ப்ரோ. அதான் இதை பத்தி இப்ப கலாச்சாரம் இதுங்கிறாங்கல்ல, நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது இல்லையா? இப்ப லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, ஒரே நேரத்துல 4-5 லவ் பண்றாங்க, இப்ப ப்ராஸ்டியூஷன் லீகல் பண்ணிட்டாங்க. இப்ப கலாச்சாரம் வந்து மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்தியானாலே பொதுவா கலாச்சாரம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? ஆமா ப்ரோ, இப்ப எல்லாருமே வந்து இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க, அது எல்லாருமே அப்படி இல்ல, சில பேர் அப்படி இருக்காங்க, சில பேர் கொஞ்சம் ஏமாத்துறவங்க இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மாறிட்டு இருக்கு. மாறுதுன்னு சொல்ல, நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவு மாறல, வேற ஸ்டேட்ல வேணா மாறல, நம்ம இதுல வந்து அந்த அளவுக்கு நம்ம எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சென்சேஷனான ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டேபுவான ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கொடுக்கல. ஸோ ஒரு 6 பேர் தான் கிடைச்சாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் ப்ராஸ்டியூஷன் லீகல் பண்ணியிருக்காங்க, இது சரியா தவறா? இதனால பெண்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ரேப் கேஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.